எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்பெஷலான டீம் இன்டர்வியூஸை நிறைய பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே டெய்லியும் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் நம்ம லைஃப்பில் எதுவுமே கிடையாது. சாப்பாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய விதங்களில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த படத்தோட பேருமே பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன் இந்த பேர் எதுக்காக அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த டீம் இன்டர்வியூவில் பேசி தெரிஞ்சுக்கவும் போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்தே சார், எனக்கு பாட்டாக இருக்கட்டும், மோஷன் போஸ்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்த ஒயிட்டிஷாக ஒரு மாதிரி பார்க்கவே இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒயிட் பார்த்தாலே வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகிடும் அப்படின்னு. அதுலேருந்து ஆரம்பிக்கிற பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சாப்பிட்ற விஷயம்தான். இது எனக்கு ட்ரைலராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், பார்த்த உடனே ஒரு லவ் நிறைய இருக்குது. லவ் ஓகே, அது லவ் மேரேஜ் ஆகுது, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் என்ன சார் சம்மந்தம்? ஏன் சார் அந்த பேர்? இல்லை, இது வந்து ஆக்சுவலி வந்து பிரேக் ஃபாஸ்ட் அப்படி தான் வந்து பிரித்து தான் படிக்கணும். ஓகே, பிரேக் ஃபாஸ்ட் என்ன மீனிங்? சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு போயிடுங்க அப்படின்ற மாதிரி. ஓ, ஆனால் அதுலேயே வந்து தாலி இருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாம்பும் இருக்கே சார். இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வந்து லைஃப் அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து எந்த நேரத்தில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. பார்த்தா திடுக்கட்டு பார்த்தா வந்து மறுநாள் வந்து பிரிஞ்சிடறாங்க. யோசிச்சே பார்க்க முடியல, இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது வந்து யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. பார்த்த உடனே எனக்கு சாங்கை பார்த்த உடனே பரவாயில்ல, ரொம்ப சாமிங்காக இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைச்சிருந்தது. எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்திருந்தீங்க, அந்த ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள். ஆடிஷன் மூலமாக தாங்க வந்தேன். என்னென்னா சார் வந்து ஒரு 3 days ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் போச்சு. அதுக்கப்புறம் டயலாக் எப்படி டெலிவரி பண்ணுறேன்னு பார்த்தாரு. அப்புறம் சும்மா ரன்னிங் பண்ணுறது, வாக்கிங், அந்த போஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 days கழிச்சு சார் ஓகே டன், இந்த பையனை நான் கண்டிப்பாக லான்ச் பண்ணுறேன், நான் ஒரு மாதிரி பெரிய சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். இந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் சார் வைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா சார் லெஜண்ட். ஆல்மோஸ்ட் தமிழ் சினிமாவோட முக்கிய ஒரு பங்கில் இருந்திருக்கார் அவர். ஸோ அவர் வந்து நம்மளை பார்த்து நான் இவனை ஜெயிக்க வச்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அதுக்கப்புறம் அப்படியே டீமோட ட்ராவல் பண்ணி போகிறோம், ஷூட்டுக்கு போயிட்டு நிறையா லெசன்ஸ். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியுமா சார் கூட தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்? அது ஓகேவான பிறகு அந்த மொமெண்ட் இருக்கும் இல்லையா, நம்ம லைஃப்பில் வந்து இவங்களெல்லாம் பாத்திர மாட்டமான ஒரு விஷயம் இருந்திருக்கும், அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த விஷயம் எப்படி இருக்குது? சார் ஆடிஷன் முடிச்சுட்டு கரெக்டாக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன், எப்போ இவங்க ஓகே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்ல டைம்லாம் கரெக்டாக ஷார்ப்பாக தான் போயிட்டுலாம் இருந்தேன். நான் வெயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் சார் வந்து ஓகேடா நீ பண்ணிவிடு, ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாரு கையில். ஓகே பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தோன்னே ஃபுல்லாக ஒரு 2 days நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு நாள், செகண்ட் ஆஃப் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறேன். நான் படிச்சுட்டு இதுதான் ஸ்கிரிப்டு, இதுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த சீன்ஸ்க்கான ட்ரைனிங் எல்லாம் போயிட்டுருக்கு சாரோட ஆஃபீஸ்லேயே அப்படியே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் படத்துக்கூட ஆல்மோஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களே, சம்பத் சார் இருக்கட்டும், வினோதினி மேம், பாலசக்திவேல் சார், ரவிமரியா சார் கூட நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவரெல்லாம் செம்ம. எனக்கு அவர் கூட வந்து நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் கூட ஃப்ரேம்ஸ்லாம் நிற்கும் போது நான் எதனாச்சும் எனக்கு ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம், ஒரு சின்ன ஒரு டைம் கிடைக்கும் போது. அப்போ நிறைய எனக்கு கற்றுக் கொடுப்பார் எனக்கு ரவிமரியா சார். எனக்கு ஆக்டிங்காக இருக்கட்டும், அவர் அந்த ஒரு போஸ்டராக இப்படி உட்காரு, அந்த நிறையா எனக்கு லெசன்ஸ் இருக்குது. அவர் நிறையா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவார். அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார். ஜெராக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தெரியுமா, அது விஜய் சார் கதை சொல்லிட்டு அவர் விஜய் சார் கூட என்னென்னலாம் பண்ணது, அவர் கூட எக்ஸ்பீரியன்ஸு, அவர் அந்த கதையை எப்படி அணுகுமுறை அப்ரோச் பண்ணார், அதை விஜய் சார் எப்படி ரொம்ப சார் அந்த கதை அப்போவே நம்ம பண்ணியிருக்கணும் சார் அப்படிலாம் சொல்லிட்டு அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவார். அவர் இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் எஸ்ஜே சூர்யா சார் கூட அவர் அதுக்கு முன்னாடி வந்து சாரோட இன்ஜினியரிங் படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் ரவிமரியா சார். எல்லாருமே இந்த ஸ்கூல்ல இருந்து தான் ஸ்கூல் வந்து
ஸோ அது ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு கஸ்தூரி மேமு, இவங்களெல்லாம் வந்து நம்ம திரையில் தான் கண்டிருப்போம். நம்ம கால் தரையில் இருக்கும்போது அவங்கள நேரில் பார்க்கும்போது அது வேறு மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் பக்கத்தில் இருந்து அது சில வார்த்தைகள்லாம் அவங்ககிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது பயங்கர பெஸ்ட்டான ஒரு ஃபீலிங் தாங்க. போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மேட் ஃபார் ஈச் அதர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த பேரை கம்பேர் பண்ணி எப்படி இருந்தது? ரியலாவாக இருக்கட்டும், ரீலாவாக இருக்கட்டும், ஏதாவது விஷயங்கள் அப்படி? ரீலாக தான் இருந்திருக்கு நிறைய. ஓகே. ஆக்சுவலி இந்த மாதிரி நானும் கொஞ்சம் ஹைட் இருக்குது, இவங்களும் ஹைட் இருக்கிறதுனால சேர்ந்து நிற்கும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு இது எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஃபீல் ஆயிருக்கு. ஓகே பரவாயில்ல, அந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சார் அப்படி பார்த்து சூஸ் பண்ணியிருக்காங்க. சாருக்கு ஹைட்டு கொஞ்சம் ராணவ் ஹைட் இருக்கிறதுனால ஹீரோயின் கொஞ்சம் ஹைட் வேணும்னு ஒரு கன்சிடரேஷன் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் நாங்கள் ஃபிசிக்கலாக அப்படி ஓகே பக்காவாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாரு கூடயும் இப்போ செட்டில் இருந்த எல்லாரு கூடயும் ரொம்ப ஃபேமிலி ஒரு ஃபீல் வந்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸி. காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒர்க்குக்கு போகிறோம், ஃபன் பண்ணுறோம், நடிக்கிறோம், எல்லாமே சேர்ந்து சாப்பிடுவோம், எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றது அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால ரொம்ப ஹெக்டிக்காக எல்லாம் ஃபீல் ஆனதே இல்லை. சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு முடிஞ்சு அப்படி இருக்குது. எப்பயுமே ஒரு கேரக்டர்ல இருந்து நம்ம படத்துல நடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா நம்மளோட கேரக்டர்ல நம்ம ரியல் லைஃப்ல ஒரு மாதிரி இருந்திருப்போம், இன்ட்ரோவர்ட்டா இருப்போம், ஆனா படத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களை மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்ததா அந்த படத்துல? இருந்துருச்சு, ரொம்ப நிறைய இருந்துருச்சு. ஓகே. ஏன்னா அந்த இப்போ சினிமாவுக்கு புதுசாக வரும்போது நம்ம நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்கோம். அழகாக ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டான ஹீரோயினாக அப்படி பண்ணணும், அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் என்னால் அப்படி இருக்கவே முடிஞ்சதில்லை. ஏன்னா ஒரு ஹீரோயினை கூப்பிடுறத விட அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்த ஒரு டெப்த் இருக்குது, அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு ஹீரோயினாக என்னால் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து அழகாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் அப்படி நான் பார்க்குறேன். நிறைய இமோஷ்னல் வேரியேஷன்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏதோ நம்ம அதிலிருந்து மேபி ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் என்ன மறந்துக்கிட்டு அந்த கேரக்டர்லேருந்து அந்த கேரக்டரில் வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு எனக்கே தோணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ இமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் என்னால் தெரியாத ஒரு லாங்குவேஜ் வேறு, நம்ம கம்ஃபர்டபுள் இல்லாத லாங்குவேஜில் அப்படி பண்ணும்போது அதை எவ்வளோ கொடுக்க முடியும், எவ்வளோ உண்மையாக இருக்க முடியும்னெல்லாம் யோசிச்சது இல்லை ஃபஸ்ட்டு. பட் போக போக எல்லாமே ஏதோ கரெக்டாக அமைஞ்சுது அப்படி தான் சொல்லணும். ட்ரைலரை பார்த்த உடனே எனக்கு தோணுன ஒரு விஷயம், மறுபடியும் ஒரு பூக்கி பாய் ஆன் த வே அப்படின்னு உங்களோட பர்சனை பார்த்து, நீங்க தேடாதீங்க உங்களை தான் சொல்றேன். இல்ல அப்படியே கூட வரவங்களை பேம்பரிங் பண்றதா இருக்கட்டும், அதுல வர டைலாக்ஸா இருக்கட்டும், பாரு இங்க ஒரு பூக்கி இப்ப மறுபடியும் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. நீங்க பேசும்போதுமே வந்து இங்க அப்படியே சாமிங் அப்படியே பிங்க் ஆகுது, அதெல்லாம் அது வந்து பூக்கி சொன்னனே blush ஆகுது. இல்ல Okay, அந்த blush டிஃபால்ட்டா வரது. எப்படி இருந்தது? பொண்ணுங்கிட்ட இருந்து கமெண்ட் வந்தா டிஃபால்ட்டா வந்துரும் அவர்கிட்ட. சரி அப்படி இல்ல. பூக்கி இதெல்லாம் இல்லாம சொல்றேனா? இல்ல பூக்கியா வெச்சுக்கோ ஒரே நிமிஷம். அப்ப அப்படியே வெச்சுக்கோங்க சார், அப்பதான் கரெக்ட் கவுண்டர் கொடுக்க கரெக்டா இருக்கும் சார். அவர் நிறைய கொடுப்பாரு, சும்மாவே கொடுப்பாரு, நீங்க வேற ஏத்தி விட்டு. பூக்கியா என்ன உருவாக்குனது இவர் தான், சார் தான். பேசிக்கா நான் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க பூக்கின்னு? இல்ல ஐ மீன் படத்துல சொல்றேன், நிஜமாலே நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் பூக்கி இருக்குமே, அது இருக்கும், அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கும், இல்ல. ஸோ சார் உருவாக்கின கேரக்டர் தான் அது. அவர் தான் எனக்குள்ள அதை கொண்டு வந்து விதைச்சு நீ பண்ணு அப்படின்னு பண்ண வச்சாரு. அப்படி பண்ணது தான் அந்த படம். எப்படி இருந்தது? போகும்போது ஒரு ஃபீல் இருந்திருக்கும், என்டையர் படம் முடிஞ்சு நமக்கு இப்போ ஒரு ஃபீல் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? அப்படி இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஷார்ட் ஜேர்னியில், ரொம்ப லாங் ஜேர்னி. இது நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ட்ராவல் பண்ண ஆரம்பித்து அப்படியே இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. சாரோட டைரக்ஷனில் நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அவர் நம்மளை இறக்கி விட்றாரு உள்ளன்றது வந்து ரொம்ப ப்ரௌடாகவே இருக்குது. அப்புறம் ஜிவி சார் மியூசிக்கு, என்ன மாதிரி ஒரு பையனுக்குலாம் பெரிய கனவு அது. ஜிவி சார் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணுறது, ஒரு சாங் பண்ணுறதுனா வந்து சாதாரண விஷயமே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துல வந்து உட்காந்துருக்குமோன்ற ஒரு ஃபீலும் ஒரு பயமும் கலந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக சொல்கிறேன்னா சார், ஸ்பேஸ் விட்டு இதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் மியூசிக் யாரு அப்படின்ற ஒரு
எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. போய் பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் சார் அப்படிங்கும்போது நான் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண மொமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நீங்களும் அவரும் சேர்ந்தீங்கன்னா ஒரு மேசிவ் கிடைக்கும். மியூசிக் வைஸாக இருக்கட்டும், அந்த பிஜிஎம்ஸ் வைஸாக இருக்கட்டும், எங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நீங்கள் போய் அவர் அப்ரோச் பண்ணும்போது இல்லை அவர் அப்ரோச் பண்ணாரா, என்ன நடந்தது சார், என்ன மேஜிக்? இல்லை ஆக்சுவலி இந்த முதல்ல வந்து அவர் பண்ணுற மாதிரி இல்லை, அது ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு 2 ஷெட்யூல் போயிட்டு வரும்போது பார்த்தா வந்து ஸோ எல்லாருமே நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுவோம். ஸோ எல்லாமே ஸ்டே பண்ணுறதுல இருந்து எல்லாமே ஒரே ஃபேமிலி மாதிரி இருக்குது. காலங்காத்தால் வந்து இல்லை ஒன்றா ஷூட்டிங் போகிறது, ஒன்றா வர்றது, ஒன்றா சாப்பிட்றது. படமும் வந்து பார்த்தா வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. ஸோ யாருமே வந்து நியூ ஃபேஸ் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணல. எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரியே வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. கூட நடிக்கிறவங்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து இவங்களும் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த நல்லா ஒரு படம் நல்லா வருது. ஸோ இவங்களை வச்சுட்டு நம்ம வந்து எப்படியாவது இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு சரி இவ்வளோ பண்ணியாச்சு, இவ்வளோ பண்ணிட்டு பிறகு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மியூசிக் சைடில் ஒன்று கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் வந்து படம் வந்து டாக்கி போர்ஷன் ஆல்மோஸ்ட் 80-90% முடிஞ்ச பிறகு போந்தமே வந்து கேட்டேன் நான். அப்போ வந்து தீபாவளி சீசன், ஒரு 2 படம் ஒரு வேறு ரிலீஸு. சார் இப்போ தான் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன், இப்போ போந்தமே வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணார். இல்லை எனக்கு இது மாதிரி படம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நீ பண்ணேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்துங்க, நீங்கள் யோசித்து பார்த்து சொல்லு, டைம் கிடச்சிதுன்னா எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இல்லைன்னா பரவாயில்ல மாற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் இந்த இருக்குன்ட்டு பார்த்தா வந்து இதுவும் சொல்லிட்டேன், பட்ஜெட்டும் சொல்லிட்டேன், எனக்கு இவ்வளோதான் பட்ஜெட்டு, இது தான் வந்து நியூ ஃபேஸை வச்சு பண்ணுறேன், ஸோ இது பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு எல்லாம் பண்ணல சொல்லிட்டு வந்துட்டு பிறகு வந்து தீபாவளி எல்லாம் முடிஞ்சது. தீபாவளி முடிஞ்சோன்னா ஒரு 5 டேஸ் கழிச்சு வந்து இருக்குன்னு ஃபோன் பண்ணார். பண்ணலாம் சார், எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்து கம்போஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு 2 டேஸ் 3 டேஸில் அப்படின்னு. ஓகே, 3 டேஸில் முடிச்சிட்டாரா சார்? அப்புறமா வந்து போயிட்டு வந்தோம்னா 3 டேஸில் வந்து 4 சாங்கு கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டோம். கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வைரமுத்து சார் கிட்ட கொடுத்து எழுத ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நான் ஷூட்டிங் முடியும். எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வந்து இந்த ஐஸ் பேக்ட்ராப் எல்லாம் வேணும், அதுக்கு வேறு வந்து ஒரு அர்ஜென்சி. ஏன்னா வந்து இந்த பிப்ரவரி மார்ச்சுக்கு மேலே போயிடுச்சுன்ட்டு வச்சுங்களேன், அந்த ஐஸ் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் அவசரப்பட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லா சாங்ஸுமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. 4 சாங் பண்ணி கொடுத்துறாரு. அப்புறமா 4 சாங் பண்ணி கொடுத்துட்டு பிறகு படம் ஃபுல்லாக பார்த்துட்டு ரீரெக்கார்டிங்கில் வந்து ஒரு அஸ்திட்டார். இவ்வளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தீங்க, எல்லாருமே கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க சார், 2009க்கு அப்புறம் உங்களை பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம் எங்கள் எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு எல்லாருக்கிட்டையும் பதில் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை தாண்டி இந்த ஒரு விஷயம் நான் இவ்வளோ நாள் படம் பண்ணாததுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? இல்லை அதுதான் சொல்கிறேன், இது வந்து சில நம்ம கையில் இருக்குது இல்லை. ஏன்னா வந்து எனக்கு கரெக்டான சுச்சுவேஷன்ஸ் அமையல. பெரிய படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒரு பெரிய படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆசைப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதுவோம். அது 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அது எல்லாமே ப்ராக்டிக்கலாக வந்து அது இது பண்ணிட்டு வந்து வரும்போது பார்த்தா வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு கொரோனா வந்துச்சு, அதில் வந்து ஒரு பிளாக் ஆகிட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போயிடுச்சு. அப்புறமா வந்து இப்போது இதுக்கெல்லாம் வந்து எங்கள் டைரக்டர்னுடைய படத்தினுடைய இந்தியன் 2 இதுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுறதுல அதில் ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. ஸோ இது மாதிரி நான் பிஸியாக தான் இருந்தேன். நான் வேலை செய்யாமல் இல்லை, வேலை செஞ்சுருந்தேன். படமாக பண்ணல, என்னால் வந்து டைரக்ட் பண்ண முடியல, அதுக்கான சரியான சுச்சுவேஷன் அமையல. உங்களை பார்க்கும்போது எல்லாருமே செல்லமே அதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரமும் அந்த படமாக இருக்கும். ஆனால் நான் இதுலேயும் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், மேபி இதில் என்ன அப்ரிஷியேட் பண்ணலையோன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல சார் ஒரு கலைஞனுக்கா, அப்படின்னா அது என்ன சொல்லலாம் சார்? ஆனந்த தாண்டவம், அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சாங்ஸ் வைஸ் ஆகட்டும், க்ரியேட்டிவ் சைடு ஆகட்டும், ஒரு என்னோடய கதை கிடையாது, சுஜாதாவுடைய கதை. பட் அதை வந்து நான் வந்து ரீரைட் பண்ணி
ஃபாரினெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அப்போல்லாம் வந்து தமிழ்நாள் நியூ ஃபேஸ் தானே. ஸோ உங்களை வச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பட்டேன் படம். இப்போது கொண்டாடுற லெவல் கூட அப்போ கொண்டாடல அந்த படத்தை. அதுக்கு காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்கலாம். அது என்ன காரணங்கள்னு சொல்லி இப்போ அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ கொண்டாடுறாங்க எல்லோரும். ஓகே. இதில் எல்லாத்தையுமே வந்து இப்போ எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அந்த படத்தினுடைய சாங்ஸ் போடுறாங்க. எப்படி இருக்கும் சார் அந்த மொமெண்ட்? நம்ம ஒரு விஷயத்த பண்றோன்ற பட்சத்துல அதுக்கான அப்ரிசியேஷன் அப்ப கிடைக்காது. ஒரு மேடையில சுந்தர் சி சாரே சொல்லியிருப்பாரு, இப்ப எல்லாம் அன்பே சிவம்னு சொல்றீங்க, அந்த படத்தை நான் எடுத்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என் குடும்பமே வந்து என்ன அவ்வளோ ஹர்ட் பண்ணாங்க, இப்ப என்னடா சும்மா சொல்றீங்க, மறுபடியும் யாருன்னா சொன்னீங்கன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன், ரொம்ப ஆஷா பேசியிருப்பாரு. ஆனா அதுக்கு பின்னாடி அவரு அவ்வளோ வழிகளை சுமந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு கலைஞனுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி இருக்கு சார்? அது ஆக்சுவலி வந்து அதான் சொல்கிறேன், அது வந்து ஏற்றுக்கவே முடியாமல் வந்து கொஞ்ச நாள் தவிப்போம். அதாவது ஏன் ஆச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதுக்காக வந்து இது மாதிரி இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து இது அனலைஸ் பண்ணுறதுலவே வந்து கொஞ்ச நாள் போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ரியாலிட்டி வரும். ஸோ இது கிடையாது, இதுக்கு நம்ம மட்டுமே ஒருத்தர் மட்டும் காரணம் காட்ட முடியாது. ஸோ இதுக்கு காலம் ஒரு காரணம், சுற்றி இருக்கிறவங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அந்த ரீசன் அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து இது பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து காலடி எடுத்து வைக்கிற சுச்சுவேஷன் போய். உங்களுக்கு ஒருத்தவங்க சர்ப்ரைஸ் பண்ணணும், நான் சர்ப்ரைஸ் பண்ணியே ஆவேன், தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு ஹெல்ப்பாக மட்டும் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால இந்த ஹெல்ப்பு. ஹலோ. ஸோ மைக் சார் ஆக்சுவலாக டீமுக்கிட்டேயே பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. ஓகே ஓகே. ஹாய்டா. ஹலோ. எப்படி இருக்கீங்க? சூப்பராக போயிட்டுருக்குடா. சூப்பர். டேரக்டர் இருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் சார். அதுக்கப்புறம் கிருத்திக், ஹாய் 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 ஹாய். அப்புறம் ஹீரோயின் இவங்க. எப்படி இந்த சேனல் சோ ஆக்சுவலா ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ரொம்ப ஈகரா. ஓகே. சோ அதான் நாங்க வந்து ஒரு சர்ப்ரைஸா சின்ன ஒரு வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டைம் இப்பதான் கிடைச்சது ஒரு வீடியோ கால் எங்களுக்கு தம்பி. அதான் ஆல் தி வெரி பெஸ்ட். சோ ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் பாப்போம். சரியா? ஓகேடா. தேங்க்ஸ்டா. இட்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இட்ஸ் ஹேப்பனிங். சோ என்டையர் டீமுக்குமே வந்து பெரிய பெரிய விஷஸ். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். சூப்பர்ங்க. தேங்க்யூ ஐஷு. டன் மச்சான். தேங்க்ஸ்டா. சூப்பர். டன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். அவங்க ரொம்ப நேரமாக ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் வை சார். சூப்பர். ஹாப்பி டியர்ஸா? லைட்டாக கண் வேர்க்குதா? ஆல்மோஸ்ட் எனக்கு செம க்ளோஸ். எனக்கு நாங்களும் அந்த பாண்டை வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அடிக்கடிக்கு அவர் பேசும்போது ஆஃப் த கேமரா பேசும்போது ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால ஆமாம், ஐஷு நல்ல அவங்க ஆங்கரிங் பண்ணிட்டுருக்காங்களே அவங்க. தெரியும். ஓகே சார். பிக் பாஸ்ல நாங்கள் எல்லாருமே பார்த்துருந்தோம். சீசன் 8 லாஸ்ட்டாக சீசன் 9 போயிருந்தது. 8க்கு அப்புறம் எல்லாரும் உங்களை அதிகமாக அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் சொல்லுவாங்க இல்லையா, பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், அது எப்படி இருந்தது? வெளியே வந்த பிறகு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன கிடைச்சிருந்தது? நான் வந்து வெளில வரும்போது எதுவுமே எதிர்பார்க்கல. அது நெகட்டிவ் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் இருந்தாலும் சரி, எதுனாலும் நம்ம கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு. அதனால சரி வெளில வந்ததுக்கப்புறம் இருக்கும்போது கேட்பீங்கல்ல வரவங்க கிட்டலாம், என்ன நடக்குது அது ஐ மைட் பி நமக்காகன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஓகே. இந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் வரும்போது எல்லாம் சூப்பராக எல்லாம் அது வந்து நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்காக சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை தாண்டி வெளில வரும்போது செம லவ் கிடச்சிதுங்க எனக்கு. செம லவ்னா ஒரு மாதிரி பயங்கர ஷவரிங்கான ஒரு லவ் தான் எனக்கு. லாஸ்ட்டாக சீசன் 9 போச்சு, பார்த்தீங்களா? பிடிச்ச கண்டஸ்டன்ட் பேர் இருந்தால் சொல்லுங்களேன். பிடிச்ச கண்டஸ்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு. எனக்கு வியானா நல்லா எனக்கு பழக்கம், கமூர்தி நல்ல பழக்கம், சபரி தெரியும் எனக்கு. அப்புறம் வேறு யார் இந்த சீசனில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் தெரியுங்க. என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம். திவ்யா கணேஷ் மேம் தெரியும், நல்லா தெரியும்னா ஒர்க்காக தெரியும். அதனால் நல்ல சீசன் தான். ஓகே.
என்னங்க சிரிக்கிறீங்க? நான் எதுவும் சிரிக்கல சார். நான் சும்மா நல்ல சீசன் சொன்னா சிரிக்கிறாங்க அவங்க. அப்படிலாம் சிரிக்கல சார். யார் யாரெல்லாம் சார் கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல ஒரு ஏப்ரல் 24 அன்னைக்கு மிஸ் பண்ணாம நம்ம பிரேக்ஃபாஸ்ட் படத்தை வந்து பார்க்கணும். ஆஸ் அ டேரக்டரா உங்ககிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் சார். யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் பார்க்கணும். ஏன் சார்? ஏன் சார் யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும்? பார்த்தா தான் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து படித்து கற்றுக்கலாம், சில விஷயங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இது இது வந்து படத்தை பார்த்து கற்றுக்க வேண்டிய படம். கண்டிப்பா சார். வர ஏப்ரல் 24 அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். அடுத்து நாங்கள் எல்லாருமே வந்து எல்லாரையும் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறோம்னு ஆதன் சினிமா சார்பாக ஒரு பெரிய விஷஸ். காலையிலேருந்து இன்டர்வியூ தந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப டயர்டாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.